مذاكرة مذاكرة هذا وقت المذاكرة يلا بينا مع أهالينا بدون عناد ومجاكرة مذاكرة مذاكرة هذا وقت المذاكرة يلا بينا مع أهالينا بدون عناد ومجاكرة هيا 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 عندي واجب لازم أحله غلط احنا نأجله ونأجله عندي واجب لازم أحله غلط احنا نأجله ونأجله حتى نأكد فهم الدرس ونلعب باقي اليوم كله مذاكرة مذاكرة هذا وقت المذاكرة يلا بينا مع أهالينا بدون عناد ومجاكرة هيا 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 في اختبارات نذاكرها لنتناسى ونأخرها في اختبارات نذاكرها لنتناسى ونأخرها لازم ترى ننجح نتميز لو نغلط ما بنكررها مذاكرة مذاكرة هذا وقت المذاكرة يلا بينا مع أهالينا بدون عناد ومجاكرة. السلام عليكم ورحمة الله وبركاته. கடைசியாக நடைபெற்ற எமது ஃபிக்ஹ் வகுப்பில் நாங்கள் நோம்புடைய ஆரம்ப சில சட்டங்களை பற்றி சொன்னோம். நோன்பு அதை வரையறை, நோன்பு யாருக்கு கட்டாயமாகும், அந்த நோன்பு நோட்காமல் இருக்க சலுகை வழங்கப்பட்டவர்கள் யார் போன்ற சட்டங்களை சொல்லப்பட்டது. இன்றைய இந்த நிகழ்ச்சியில் போன்றவற்றை சொல்லாமல் நினைக்கின்றேன். இந்த நோன்பை பொறுத்தவரையில் அதனுடைய முக்கியமான இரண்டு நிபந்தனைகள், இரண்டு அர்கான்கள், இரண்டு ஃபர்துகள் தான் அதில் காணப்படுகின்றன. அந்த ஃபர்துகள் இரண்டும் பரிபூர்ணமாகக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் எங்களுடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. இதில் முதலாவதாக பொதுவாக எந்த ஒரு வணக்கத்துக்கும் குறிப்பாக சொல்லப்படக்கூடிய ஒரு நிபந்தனை அல்ல ஃபர்து தான் நீயத் என்பது. எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் அது நீயத்தின்றி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. பிரபல்யமான ஹதீஸ் நாங்கள் அறிந்ததான் பல முறை சொல்ல கேட்டிருக்கின்றோம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை கேட்டதாக அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத், நிச்சயமாக எல்லா அமல்களும் நீயத்தலை கொண்டு தான் அது நிறைவேறுகின்றது. நீயத் இன்றி செய்யப்படக்கூடிய எந்த ஒரு அமலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எந்த ஒரு அமலை நாங்கள் செய்வதாக இருந்தாலும் அங்கே அடிப்படையில் நீயத்து வர வேணும். ஏற்கனவே நான் சொன்ன இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். இந்த நீயத் என்பது பொதுவாக எல்லா வணக்கங்களுக்கும் அடிப்படையாக காணப்படக்கூடியது. தொழுவதாக இருந்தாலும் சரி, அல்ல ஹஜ் செய்வதாக இருந்தாலும் சரி, அல்ல ஜக்காத்தாக இருந்தாலும் சரி, எந்த கடமையாக இருந்தாலும் அங்கே நீயத் என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நோன்பை பொறுத்தவரையில் ஏனைய வணக்கங்களை போன்று இங்கேயும் நீயத் கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது. நோன்புக்கும் தொழுகை போன்ற வணக்கங்களுக்கும் அங்கே நீயத்தில் சில வித்தியாசங்கள் இருக்கின்றது. தொழுகையை பொறுத்தவரையில் நாங்கள் தொழுகையை ஆரம்பிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் அங்கே மனதிலே நாங்கள் நீயத்தை வைத்துக்கொள்வோம். தொழுகைக்கு நாங்கள் பல மணித்தியாலங்களுக்கு முன்னால் நாங்கள் அந்த நீயத்தை வைத்ததனால் அந்த நீயத் போதுமாக மாட்டாது. எனவே தொழுகைக்கு வந்து நிற்கக்கூடிய ஒருவர் லுஹர் ஃபர்ல நான் தொலை போகிறேன் என்ற அந்த நீயத்தை மனசில் எடுத்துக்கொண்டு அவர் தக்பீர் சொல்லுவார். எனவே சபோக தொழுதுக்கு பின்னால் நான் லுஹர் தொலை வேணும் என்று மனசில் நீத்து வச்சதுனால இங்கே இப்போ அந்த நீயத்தை இப்போ லுஹர் தொழக்கூடிய நேரத்தில் நாங்கள் நீத்து வைக்காமல் இருந்தால் அது போதுமாக மாட்டாது. எனவே அந்த ஏனைய வணக்கங்களை பொறுத்தவரையில் பொதுவாக அந்த நீயத்தை ஆரம்பிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் நீயத்து வைக்கின்றோம். ஆனால் நோன்பை பொறுத்தவரையில் அந்த நோன்புடைய நீயத்துடைய நேரம், நீயத்து வைக்கக்கூடிய நேரம் எங்களுக்கு இரவு முழுவதும் நீயத்து வைக்க அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள்,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் லை யுபய்யித் ஸியாம ஃபலா ஸியாம லஹு. யார் நோன்பு பிடிப்பதற்கான அந்த உறுதியை நீயத்தை மனதில் யார் இரவு நேரத்தில் எடுத்துக்கொள்ளவில்லையோ அவருடைய நோன்பு சிஹத்தாக மாட்டாது. நோன்புடைய நேரம் ஆரம்பிக்கின்ற ஃபஜ்ரில் இருந்து தான். ஆனால் இரவுட ஏதாவது ஒரு பகுதியில் நீயத்தை வைத்து கொண்டால் அது போதுமாகும். இரவுலே நீயத்து வைக்க இல்லை என்றிருந்தால் அவருடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற கருத்தை தான் அந்த ஹதீஸ் காட்டுகின்றது. எனவே இரவு ஆரம்பிக்கின்றது சூரியன் மறைந்ததிலிருந்து இரவு ஆரம்பித்து விடுகின்றது. எனவே சூரியன் மறைந்து நாங்கள் நோன்பு திறந்த நேரம் இருக்கின்றது. அதில் இருந்து அடுத்த நாள் ஃபஜ்ர் வரைக்கும் உள்ள நேர பகுதியில் காலப்பகுதியில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நாளை ரமதானுடைய அந்த ஃபர்லா நோன்பை நான் நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த உறுதியான எண்ணத்தை உள்ளத்தில் எடுத்துக்கொள்வாராக இருந்தால் அதுதான் நீயத். எனவே நோன்பு ஆரம்பிக்கின்ற ஃபஜ்ருக்கு ஆனால் மகரிபோடு எங்களுக்கு அந்த நீயத்தை வச்சு கொண்டால் அது போதுமானது. எனவே ஃபஜ்ருடைய சந்தர்ப்பத்தில் தான் நீயத்தை வைக்க வேண்டும் என்று அப்படி கட்டாயம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஏனைய வணக்கங்கள் நாங்கள் நீயத்தை அந்த வணக்கத்தை ஆரம்பிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அப்படி ஒரு மனசில் நாங்கள் நீயத்தை எடுத்துக்கொள்வோம். ஏன்னா இதற்கு அப்படி ஒரு நிபந்தனை தேவையில்லை. பொதுவாக இரவுடைய எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் நீயத்தை வைத்து கொள்ளலாம். இரவுல நீயத் என்பது பொதுவாக அது ஃபர்தான வணக்கத்துக்கு கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது. ஃபர்தான நோன்பாக இருந்தால் அது கட்டாயமாக இரவில் தான் அந்த நீயத்தை நாங்கள் வைக்க வேண்டும். இரவுலே மொத்தமாக நீயத்தை வைக்காத ஒருவர் அவருடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவருடைய நோன்பு சிஹத்தாக மாட்டாது. சில நேரங்களில் நாங்கள் இரு மனதோடு இருக்கலாம். நாளை நோன்பு பிடிப்பதா இல்லையா என்று சில தடுமாற்றத்தில் இருப்பார்கள். உதாரணமாக பயணம் போகக்கூடிய ஒருவர் அவருக்கு நோன்பை விட அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இரவெல்லாம் அவர் பயணத்தை பற்றி தீர்க்கமான முடிவில்லை. நாளை பயணம் போனால் நோன்பை விட என்று யோசித்து கொண்டிருக்கிறார். நோன்பை பிடிப்பதா இல்லையா, அல்ல பயணத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் நாளைக்கு நோன்பை நோட்பதா இல்லையான்னு அவர் இன்னும் தடுமாற்றத்தில் முடிவில்லாமல் இருக்கின்றார். அப்படியே இரவில் தூங்கி போன ஒருவர் ஃபஜ்ருக்கு பின்னால் தான் அவர் முழுப்பருகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் இரவில் அவர் நோன்பு பிடிப்பதை பற்றி உறுதியான தீர்மானமாட்ட இருக்கவில்லை. ஏன்னா அப்படியே அதை பற்றி ஒரு சிந்தனை இல்லாமல் அப்படியே தூங்கிவிட்டார், முடிவில்லாமல் தூங்கிவிட்டார். இப்போ ஃபஜ்ருக்கு தான் அவருக்கு முழிப்பருகின்றது. ஏன்னா இரவுல நீயத்தை உறுதிப்படுத்தி கொள்ளவில்லை. நோன்பு பிடிப்பதென்று அந்த உறுதியான தீர்மானத்தில் அவர் இருக்கவில்லை. ஏன்னா இவருக்கு நோன்பு சிஹத்தாக மாட்டார். இவர் இப்படி இன்னொரு நாள் அந்த நோன்பை கதா செய்த கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இரவுல எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நாளை நோன்பு பிடிப்பதை பற்றி சிந்தனைக்கே எடுக்காத ஒருவர் அதை பற்றி ஒரு தீர்மானம் இல்லாமல் இருந்து போட்டு காலையில் அவருக்கு முழிப்பருமாக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்திலேயும் அவர் நோன்பை நீயத்தை மறந்து விட்டிருக்கின்றார். ஏனே அவருடைய நோன்பு சிஹத்தாக மாட்டாது. பிறிதொரு நாள் அந்த நோன்பை அவர் கதா செய்த கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது. சுன்னத்தான நோன்புகளை பொறுத்தவரையில் அந்த நோன்பை அதற்கான நீயத்தை எங்களுக்கு காலை நேரங்கள் அல்ல பகல் நேரங்களையும் அந்த நீயத்தை வைப்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் எனது வீட்டுக்கு இன்று சாப்பிடுவதற்கு ஏதும் இருக்கின்றதா என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது இல்லை என்று சொன்ன நேரத்தில் அப்படியா இருந்தால் நான் நோன்பு நோட்டுக்கொள்கின்றேன் என்று அவர்கள் நோன்புக்கு அவர்கள் முடிவெடுக்கின்றார்கள். எனவே அவர்கள் நோன்பு பிடிப்பதற்கு முடிவெடுத்த நேரம் காலை பொழுது, அதாவது பகல் பொழுது, அது ஃபஜ்ருக்கு பின்னால் தான் அவர்கள் முடிவெடுக்கின்றார்கள். அன்று பகல் சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை என்று அவர்கள் அறிந்ததற்கு பின்னால் ஒருமனே பசித்திருக்காமல் அதை வணக்கமாக நாங்கள் மாற்றிக்கொள்வோம் என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது நோன்பு பிடிப்பதாக தீர்மானிக்கின்றார்கள். நோன்பு பிடிப்பதாக தீர்மானித்த நேரம் அது பகல் பொழுது நேரமாக காணப்படுகின்றது. இந்த ஹதீஸ் அடிப்படையாக வைத்துத்தான் உலமாக்கள் தீர்ப்பு சொல்கின்றார்கள். சுன்னத்தான நோன்புகளை பொறுத்தவரையில் அதில் பகல் நேரங்களில் நீயத்து வைக்க அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஃபர்தா நோன்புகளை பொறுத்தவரையில் அதுக்கான நீயத்தை கட்டாயமாக இரவிலே தான் நாங்கள் வைக்க வேண்டும். நீயத் என்பது நாங்கள் அது உள்ளத்தில் வரக்கூடிய அந்த உறுதியான தீர்மானம், அதுக்குத்தான் நாங்கள் நீயத்தன்னு சொல்கின்றோம். நாளை ரமதானுக்குரிய ஃபர்தா நோன்பை நான் நோட்கின்றேன் என்று நாங்கள் நீயத்து வைக்கிறது, இதுதான் நீயத் என்பது. இதை தவிர வேறு இன்னும் நீயத்தில் பல செய்திகள் நாங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. ரமதானுக்காக நாளை நாங்கள் பிடிப்பது அதாவுடைய நோன்பு தான். ஏன்னா அதை அதாவாக என்று நாங்கள் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அதே போன்று நீயத்தை வாயால் மொழிவதென்பது நாங்கள் பல முறை சொன்ன ஒரு அம்சம்தான். நீயத்தை வாயால் மொழிவதென்பது அப்படி மார்க்கத்தில் அது ஒரு இல்லாத அம்சம். நீயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் உம்ரா தவிர்ந்த வேறு எந்த வணக்கத்திலையும் நீயத்தை வாயால் மொழிந்ததில்லை. அவர்கள் வாயால் மொழிவதில்லை. நீயத்தை வாயால் மொழிவது சுன்னா என்ற கருத்தை ஷாஃபி மதுஹபுடைய சட்டத்தில் மாத்திரம்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏனைய மதுஹபுல கூட அது வாயால் மொழிவது சுன்னா இல்லை என்ற கருத்தை தான் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையில் தொழுகைக்கு முன்னால் நின்று கொண்டு அவர்கள் உஸல்லி ஃபர்ல துஹர் போன்ற வார்த்தைகளை வாயால் சொல்வதோ
அல்லது நோம்புடைய சந்தர்ப்பத்தில் நமைத்து சோமாதின் அன்னதாய் இப்படி போன்ற வசனங்களை நாங்கள் சொல்வதோ இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளமையில் காணப்படவில்லை. அப்படி ரசூல் செய்யவும் இல்லை. ஏனே வணக்க வழிபாடுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முறை செய்தார்களோ அப்படித்தான் நாங்கள் செய்ய வேணும். அதுக்கு மாற்றமாக நாங்கள் செய்வது அது பித்ஆ. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீயத் என்பதே அதில் அர்த்தமே மனதால் நினைக்கிறது தான், மனதால் உறுதி கொள்வது. அதுக்கு மாற்றமாக வாயால் மொழிவது அது எந்த வகையிலும் அது ஹஜ் உம்ரா தவிர்ந்த ஏனைய வணக்கங்கள் சுன்னாவாக கருதப்பட மாட்டாது. அவ்வாறு செய்வது ஒரு பித்ஆத் என்பதைத்தான் நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். அதை கட்டாயமாக நாங்கள் தவிர்க்க வேண்டும். இந்த நீயத்துக்கு பின்னால் இன்னும் பல செய்திகளாக்கள் தெரியாமல் சொல்லிக் கொண்டிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே நீயத் என்பதை வாயில் மொழிவதே அடிப்படை இல்லை. அந்த நீயத்துக்கு பின்னால் ஒரு ஃபாத்திஹா ஓதுவது, அதோட சேர்த்து இன்னும் துஆக்களை ஓதுவது, இதெல்லாம் அடிப்படை இல்லாத அம்சங்கள். எங்களுடைய சிறுவர்களுக்கும் நாங்கள் மனசால் அப்படி நோம்படிக்க நீயத்து வச்சுக்கொள்ளுங்க எண்ணிக்கொள்ளுங்கன்னு அப்படித்தான் காட்டி கொடுக்க வேணுமே தவிர அந்த நீயத்துகளை நாங்கள் இன்று எங்களோட புழக்கத்தில் உள்ள அந்த நீயத்துகளை நாங்கள் சொல்லிக் கொடுத்து அவர்களையும் அந்த பித்ஆத்தான வணக்கங்களுக்கு நாங்கள் பழக்கிவிடக்கூடாது. அடுத்ததாக இதுதான் நாங்கள் முதலாவது நிபந்தனை நீயத் என்பது மனதால் நாங்கள் உறுதியாக நாங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். நாளை நாங்கள் நோம்பு பிடிக்கின்றோம் என்று. இந்த அடுத்ததாக ரெண்டாவது பொருள், இந்த நோன்பு பிடிக்க வேண்டிய காலப்பகுதியில் நோம்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் எதையும் நாங்கள் செய்யாமல் தடுத்து கொள்வது. நோன்பு பிடிக்கக்கூடிய காலப்பகுதி என்று இருக்கின்றது. அந்த காலப்பகுதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டியிருக்கின்றான். அதே போன்று ஹதீஸ்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றார்கள். நோம்புடைய நேரத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், நீங்கள் உங்களுடைய மனைமாட உடலுறவு கொள்ளலாம், அதேபோல் நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் குடிங்க, எதுவரை சொன்னா ஃபஜ்ர் உதயமாகும் வரைக்கும் நீங்கள் அவங்க சாப்பிடுங்க குடிங்கன்னா அல்லாஹ் சொல்கின்றான். ஏன்னா ஃபஜ்ர் ஆரம்பிக்கும் வரைக்கும் உங்களுக்கு சாப்பிடலாம் குடிக்கலாம். இந்த ஆயத்தின் கருத்து ஃபஜ்ர் உதயமாக விடுமாயிருந்தால், அதாவது சுபோட நேரம் வந்து விடுமாயிருந்தால் அதில் இருந்து உங்களுக்கு சாப்பிட முடியாது, குடிக்க முடியாது, குடும்ப வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் அவங்களுக்கு ஈடுபட முடியாது. இந்த மூணு செய்தியை வந்து சொல்லி போட்டு சொல்கிறான். இது உங்களுக்கு அனுமதி இருக்கின்றது எதுவரை சொன்னால் ஃபஜ்ர் உதயமாகும் வரைக்கும் என்ற கருத்தில் அந்த சொல்லி காட்டுகின்றான். ஏன்னா ஃபஜ்ர் ஆரம்பித்ததுடன் அங்கே இரவு நோம்புடைய காலப்பகுதி ஆரம்பித்திருக்கின்றது. அதுக்கு பின்னால் எதுவரைக்கும் நீங்கள் இந்த நோம்பை தொடரமே என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் சும்மா அதிமுஸ்யாம இலல்லையில் சும்மா அதிமுஸ்யாம இலல்லையில் அதுக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் இரவு வரைக்கும் இந்த இரவு ஆரம்பிக்கும் வரைக்கும் நோம்பை பூர்த்தியாக்கி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஃபஜ்ரில் இந்த ஆரம்பித்த அந்த நோம்பை நீங்கள் இரவு ஆரம்பிக்கும் வரைக்கும் பூர்த்தியாக்கி கொள்ளுங்கள். இரவு ஆரம்பிப்பது சூரியன் மறைவது மூலமாக. எனவே சூரியன் மறையும் வரைக்கும் முழுமையாக சூரியன் மறையும் வரைக்கும் அந்த நோம்பை நாங்கள் தொடர்வது கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சூரா வசனங்கள் இந்த வசனங்கள் சூரா பக்ராவிலே நோம்புடைய சட்டங்களை தொடர்ந்து வரக்கூடிய சொல்லக்கூடிய இந்த வசனங்களுக்கு இடையில் இந்த வசனம் இடம்பெறுகின்றது. எனவே நாங்கள் ஃபஜ்ர் ஆரம்பித்ததிலிருந்து இரவு வரைக்கும் சூரியன் மறையும் வரைக்கும் உள்ள காலப்பகுதியில் நோம்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் எதையும் செய்யாமல் நாங்கள் தடுத்து கொள்ள வேண்டும். இதுதான் நோம்புடைய இரண்டாவது ருக்னாக காணப்படுகின்றது. எனவே இந்த வகையில் நாங்கள் நோம்பை நோட்க வேணும். சில நேரங்களில் எங்களுக்கு சில தவறுகள் எங்களால் நடக்கலாம். சில நேரங்களில் நாங்கள் இரவுல தொடர்ந்து இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஃபஜ்ருக்கு சில நேரம் தூங்கியிருப்போம். தூங்கிவிட்டு சில நேரங்களில் எங்களோட கரிகாரங்கள் எங்களுக்கு சதி செய்யலாம். ஏன்னே சத்தங்களை நாங்கள் எங்களுக்கு வழங்க மாட்டால் நாங்கள் ஒரு லோசை மாத்திரம் பார்த்து தீர்மானித்து விட்டு இன்னும் ஃபஜ்ருக்கு நேரம் இருக்கின்ற நாங்கள் நினைத்து கொண்டு சாப்பிடலாம். ஏன்னே அல்லது ஃபஜ்ருக்கு இன்னும் நேரம் இருக்குன்னு நினைச்சோன்னே சிலர் உறவு கொள்ளலாம். ஏன்னா இது போன்ற நிலைமைகள் நடந்து ஆனால் இதெல்லாம் முடித்ததுக்கு பின்னால் தான் அவர் பார்க்கின்றார் ஒரு லோஸ் சதி செய்திருக்கின்றது, ஃபஜ்ரு நேரமெல்லாம் முடிந்திருக்கின்றது. எனவே அப்போ ஃபஜ்ருக்கு பின்னால் தான் அவர் சாப்பிட்டிருக்கின்றார். ஆனால் அவருடைய மனதில் எண்ணம் இன்னும் இரவு தான் இருக்கின்றது, ஃபஜ்ருடைய அதான் சொல்லப்படவில்லை, அதற்குரிய நேரம் வரவில்லை, இரவு என்று நினைத்து கொண்டு அவர் சாப்பிட்டிருக்கின்றார். ஆனால் அது காலை பொழுது. அல்லது இரவோண்டு நினைத்து கொண்டு மனைவியுடன் உறவு கொண்டிருக்கின்றார், அங்கே ஃபஜ்ரு நேரம் தாம் அங்கே பிந்தி சென்றிருக்கின்றது. இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குமாயிருந்தால் அவருடைய நோன்பு சிஹத்தாகவும் ஏற்றுக்கொள்ளப்படும். என அடிப்படை இரவு தான். அவர் ஃபஜ்ர் ஆகிவிட்டார், அவர் தெரியாமல் அவர் கருதி அந்த இரவுல இருக்கிறார் என்று தெரியாமல் தான் அவர் செய்திருக்கின்றார், வேணுமென்று அவர் செய்யவில்லை. ஏனே அப்படி இன்னும் இரவு இருக்கின்ற ஃபஜ்ர் நேரம் ஆகவில்லைன்னு நினைச்சுக்கொண்டு சாப்பிட்டு அதுக்கு பின்னால் ஃபஜ்ர் ஆகிவிட்டார் அவருக்கு தெரிய வருமாயிருந்தால் அவர் நோன்பை மீட்ட வேண்டிய தேவையில்லை. அந்த நோன்பை அவர் தொடர்ந்து அவர் செய்யலாம். ஏனே அவர் தவறி சாப்பிட்டிருக்கின்றார், ஏனே அது மன்னிக்கப்படுகின்றது. சரி, இந்த நோம்பை முறிக்கக்கூடிய காரியங்களை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நேரங்கள் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும்.
ஏன்னா இந்த நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்று நாங்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் ஹதீஸ்களையும் நாங்கள் குர்ஆன் மூலமாக பல செய்தியில் நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். இதில் எங்களோட மக்கள் மத்தியில் பல அம்சங்கள் நோன்பை முறிக்கக்கூடிய அம்சங்களாக கருதப்படுகின்றன. ஆனால் உண்மையில் அவை நோன்பை முறிக்கக்கூடிய அம்சங்களே அல்ல. நோன்பை முறிக்கக்கூடிய அம்சங்கள் என்ன என்று நாங்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஏற்கனவே சொன்ன குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபல்ஆன பாஷிருஹுன்ன ஆரம்பிக்கிற அந்த வசனத்திலிருந்து நீங்கள் மனைவியுடன் உறவு கொள்ளலாம், சாப்பிடலாம், குடிக்கலாம், இந்த மூணையும் நீங்கள் எதுவரைக்கும் செய்யவே முடியுமா இருந்தால் ஃபஜ்ர் உதயமாகும் வரைக்கும். எனவே ஃபஜ்ர் உதயமானதுடன் இந்த மூணும் தடுக்கப்படுகின்றது. எனவே ஃபஜ்ர் உதயமானதுடன் அங்கே உஜதானத்து பின்னால் ஒருவர் உடலுறவு கொள்ளுவாராக இருந்தால் அட நோம்பு முறிந்துவிடுகின்றது. எனவே இந்த உடலுறவு கொள்றதின் மூலமாக நோம்பு முறிந்துவிடுகின்றது. இது போன்று நாங்கள் இந்த நோம்பை முறிக்கக்கூடிய காரியங்களில் மிகவும் பாரதூரமான ஒரு விஷயமாகத்தான் இந்த உறவு கொள்வதன் மூலமாக நோம்பை முறித்தல் என்பது இடம்பெற்றிருக்கின்றது. இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு எந்த நோம்பை முறிக்கக்கூடிய காரியங்களுக்கும் இல்லாமல் இந்த உறவு கொள்றதின் மூலமாக நோம்பை முறித்து கொள்வாராயிருந்தால் அவருக்கு கடுமையான தண்டனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதித்திருக்கின்றார்கள். ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கின்றார், ஹலக்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நான் அழிந்து விட்டேன், நான் எனக்கு அழிவை நானே தேடிக்கொண்டு விட்டேன், நான் ஹலாக்காகிவிட்டேன் என்று சொல்கின்றார். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதத்தை திருப்பி கேட்கின்றார்கள், வமா அஹ்லகக், எப்படியே நீங்கள் சொல்கின்றீர்கள், என்ன நடந்தது, எது உங்களை அழிவுக்கு இட்டு சென்று விட்டது, என்ன நடந்தது கேட்கின்றார்கள். அப்பொழுது அந்த மனைவி சொல்கின்றார், நான் ரமதானுடைய இந்த பகல் பொழுதிலே எனது மனைவியுடன் உறவு கொண்டு விட்டேன் என்று சொல்கின்றார்கள். அதாவது உறவு கொண்டு இப்படியே நோன்பை முறித்து கொண்டு விட்டேன் என்று சொல்கின்றார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை கேட்கின்றார்கள், நீங்கள் ஒரு அடிமையை உரிமையிடக்கூடிய வசதி உங்கள்கிட்ட காணப்படுகின்றதா, உங்களால் ஒரு அடிமையை உரிமையிட முடியுமான்னு கேட்கின்றார்கள். அப்பொழுது அவர் இல்லைன்னு சொல்கின்றார்கள். அப்படியா இருந்தால் உங்களுக்கு தொடர்ச்சியாக 60 நோன்புகள் 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பு பிடிக்கக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட காணப்படுகின்றான்னு கேட்கின்றார்கள். அதுவும் இல்லைன்னு சொல்கின்றார். அதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3ஆவதாக கேட்கின்றார்கள், அப்படியா இருந்தால் 60 மிஸ்கீன்களுக்கு 60 எளியவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய வசதி அவங்கள்ட்ட காணப்படுகின்றான்னு கேட்கின்றார்கள். அதுக்குரிய வசதி இடத்துல இல்லை என்று சொல்கின்றார்கள். அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசாமல் இருந்து விட்டார்கள். அந்த மனிதரும் அங்கே சபையில் உட்கார்ந்து கொள்கின்றார். அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஈத்த பல கூடை ஹதியா வந்து சேருகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுது அந்த மனிதனுக்கு அந்த ஈத்த பல கூடையை கொடுத்து சொல்கின்றார்கள், இதை நீங்கள் ஏழைகளுக்கு கஃபாராவாக அவங்களோட குற்றத்துக்கு பரிகாரமாக ஏழைகளுக்கு நீங்கள் உணவளித்து விடுங்கள், இதை சதக்கா கொடுத்து விடுங்கள் என்று சொல்கின்றார்கள். அப்பொழுது அந்த மனிதர் திருப்பி கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், ஆலா அஃப்கர மின்னி யா ரசூலல்லாஹ், யாருக்கு கொடுக்க சொல்கின்றீர்கள், என்னை விடவும் வறியவர்க்காக கொடுக்க சொல்கின்றீர்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், ஃபவல்லாஹி மா பைன லாபத்தைஹா, இந்த மதீனாவுடைய 2 எல்லைகளை குறிக்கக்கூடிய மலைகள் இருக்கின்றன, 2 மலைகள், இந்த 2 மலைகளுக்கு இடையிலே வசிக்கக்கூடிய மதீனா வாசலில் என்னை விட இந்த ஈத்தப்பழத்துக்கு தேவையானவர்கள் வேறு யாரும் இல்லை. அது அர்த்தம் இந்த மதீனாவிலேயே ஆக வறியவர் நான் தான். எனவே நான் என்னை சாப்பாட்டுக்கு என் குடும்பத்தின் உணவுக்கு இந்த ஈத்தப்பழம் எனக்கு தேவையாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நான் இதை கொண்டு வைத்து சதக்கா கொடுப்பதா? எனவே நீங்கள் எளியவருக்கு சதக்கா கொடுக்கும்படி சொல்லுகின்றீர்கள், எனக்கே தின்ன இல்லாமல் இருக்கின்றேன் என்று தான் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அத்இம்ஹு அஹ்லக, உங்களோட குடும்பத்தாருக்கு அதை கொண்டு வைத்து கொடுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லுகின்றார்கள். இந்த ஹதீஸ் மூலமாக நாங்கள் வழங்குகின்ற செய்தி என்னென்றா, உறவு கொள்றதின் மூலமாக நோம்பை முறித்து கொள்வாராக இருந்தால் அதுக்கு கஃபாரான்னு கட்டாயமாக இருக்கின்றது. அது வெறுமனே கதா செய்து கொண்டு மட்டும் போதுமாக மாட்டாது. ஏனைய நோம்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் நடந்தால் கதா செஞ்சுட்டால் போதுமானது. எனவே ஒருத்தர் மனைவி உறவு கொண்டு அவரை நோம்பை முறித்து கொள்வாராக இருந்தால் அதற்காக வேண்டி நோம்பை கதா செய்து மட்டும் போதுமாக மாட்டாது, அதோடு அவர் கஃபாரான்னு கொடுப்ப கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது. கஃபாரா என்று சொல்லப்படக்கூடியது அது ஒரு அடிமை உரிமையிலே வேணும். இந்த எங்கள்கிட்ட அந்த அடிமை உரிமையிடக்கூடிய அந்த அடிமைகள் எங்கள்கிட்ட இல்லை. அது ஏன்னா அது இல்லை என்றிருந்தால் அடுத்த 2ஆம் கட்டமாக அவர் 2 மாதங்கள் தொடர்ச்சியாக நோம்பு பிடிக்க வேணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமாக 2 மாதம் ஒன்று சொல்லலை, ஷஹரைன் முத்ததாபியாயின், தொடர்ச்சியாக 2 மாதம் நோம்பு பிடிக்க வேணும். இடையில் நோம்பு விடுபடாமல் தொடர்ந்து அந்த 60 நாட்கள், சுமாராக 60 நாட்கள் 2 மாதம் நோம்பு பிடிக்க வேணும். இடையில அந்த நோம்பை விட்டு விடுவாராய்ந்தால் மீண்டும் ஆரம்பித்து 2 மாதங்கள் பிடிக்க கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது. ஏனே ஒரு நோம்பு அவர் இப்படி உறவு கொண்டு முறிச்சதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு குற்றப்பரிகாரமாக 60 நோம்புகள் கிட்டத்தட்ட அவர் பிடிக்க வேண்டும் ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றார்கள். அந்த 60 நோம்பையுமே தொடர்ச்சியாக அவர் பிடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதுக்குள்ள அவருடைய உடல் ஆரோக்கியம் அதுக்கு இல்லாமல் இருக்குமா இருந்தால், தொடர்ச்சியாக 60 நோம்பு பிடிக்கக்கூடிய அந்த ஆரோக்கியமாட்ட காணப்படாமல் இருக்குமா இருந்தால் அவர் 60 மிஸ்கின்களுக்கு உணவளிக்க கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது.
ஏனே 60 மிஸ்கின்களுக்கு உணவளிக்க வேணும். அப்படி உணவளிக்க கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது. அதுக்கு உரிய வசதி அவட்ட இல்லாமல் இருக்குமா இருந்தால், ஏன்னா இப்போ இந்த சஹாபி இருந்த போன்று அவருக்கு வசதி நோன்பு பிடிப்பதற்குள்ள உடல் ஆரோக்கியம் மாட்ட இல்லை, அதே போன்று உணவளிக்கிறதுக்குள்ள வசதி மாட்ட காணப்படாமல் இருக்குமா இருந்தால் அவருடைய பொறுப்பில் இருக்கும். அவருக்கு எப்படியோ வசதி வந்த கால பகுதியில் அந்த நோன்பு அவர் அது ஆரோக்கியம் கிடைச்ச சந்தர்ப்பத்தில் அல்ல வசதி வந்த சந்தர்ப்பத்தில் அவர் நோம்பை பிடித்தோம் அல்லது உணவளித்தோம் அந்த கஃபாராவை அவர் நிறைவேற்றிக் கொள்வது கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையில் இது நோம்பை முறிக்கக்கூடிய காரியங்களில் மிகவும் ஒரு பாரதூரமான அம்சமாக காணப்படக்கூடியது. இதே போன்று தான் நோம்பு முறிக்கக்கூடிய ஒரு அம்சம்தான் ஒருவர் தனது இந்திரியத்தை தனது செயல் மூலமாக வெளிப்படுத்துவது. தனது செயல் மூலமாக ஒருத்தர் இந்திரியத்தை வெளிப்படுத்துவாராக இருந்தால் உறவு கொள்ளாமல் அவர் தனது இச்சை செயல் மூலமாக அல்லது மனைவி மூலமாக அவர் தனது இந்திரியத்தை வெளிப்படுத்துவாராக இருந்தால் அதன் மூலமாக நோம்பு முறிவடையும். இதுவும் பாவமான அம்சம். ஆனால் இதுக்கு கஃபாரா கட்டாயமாக மாட்டாது. உறவு கொண்டு கஃபாரா அவர் நோம்பை முறிப்பாராய்ந்தால் கஃபாரா கட்டாயமாகும். அதுக்கு மாற்றமாக இந்திரியத்தை வெளிப்படுத்துவதன் மூலமாக தன் நோம்பை முறித்து கொள்வாராக இருந்தால் அவருடைய கஃபாரா கொடுப்பது அவர் கட்டாயமாக மாட்டாது. இந்த உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாங்கள் குளிப்பு கட்டாயமாகக்கூடிய அமைப்பில் மனைவியுடன் உறவு கொண்டால் அல்லது நாங்கள் இந்திரியத்தை வெளிப்படுத்தி கொள்வாராக இருந்தால் அவருடைய நோம்பு முறிவடைந்திருக்கின்றது. இதை தவிர இன்னும் சில அம்சங்கள் சாதாரணமாக நடைபெறக்கூடிய அம்சங்கள் காணப்படுகின்றன. ஒரு மனைவியத்தர் முத்தமிடுவதன் மூலமாக அல்லது அவர் மனைவியை கட்டி அணைப்பது மூலமாக அல்லது இது போன்ற சில முன்னோடியான சில விஷயங்கள் ஈடுபடும் மூலமாக அவருடைய நோன்பு முறிவடை மாட்டாது என்பதுதான் ஆதாரபூர்வமான கருத்து. ரசூல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிம்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அவர் சொல்கின்றார்கள், கான யுகப்பிரு நபி ஸல்லல்லாஹு பாத நிசாஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் அவருடைய மனைவர்கள் சிலர் ரசூலா முத்தமிட்டிருக்கின்றார்கள். வஹுவ ஸாயிமுன், அவர் நோம்பாளியாக உள்ள சந்தர்ப்பத்தில். ரசூல் ஸல்லல்லாஹு வாங்க நோம்பாளியாக இருந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் முத்தமிட்டிருக்கின்றார்கள். இது பல ஹதீஸ்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவர் அறிவிப்பில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேலே சொல்கின்றார்கள், வகான அம்லகக்கும் லிர்பிஹி, அவர்கள் முத்தமிட்டார்கள். ஆனாலும் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடிய தனது தேவையை கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடிய ஆற்றல் ரசூலுல்லாஹ்வுக்கு மிக அதிகமாகவே காணப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தம் கொடுத்தாலும் அந்த முத்தத்தை தொடர்ந்து எல்லை மீறி சென்று நோன்பை முறித்து கொள்ளக்கூடிய கட்டத்தை போய் சேர மாட்டார்கள். எனவே தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடிய ஆற்றல் ரசூலுல்லாஹ்வுக்கு மிக அதிகமாக காணப்பட்டு உங்கள் எல்லாரையும் விட அந்த ஆற்றல் ரசூலுல்லாஹ்வுக்கு மிச்சம் அதிகமாக இருக்கின்ற என்ற காரணத்தை என்ற செய்தியும் சொல்கின்றார்கள். எனவே அதிலிருந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு செய்தி உணர்த்தினார்கள், கட்டுப்பாடு மிக முக்கியமானது. முத்தத்தில் ஆரம்பித்து அதை தொடர்ந்து அடுத்த கட்டங்களுக்கு சென்று எனவே நோம்பை முறிக்கக்கூடிய கட்டத்தை போய் சேர்ந்து விடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஆற்றல் இருந்ததினால் தான் ரசூல் அவ்வாறு செய்திருக்கின்றார்கள். எனவே அப்படி ஆற்றல் இருக்குமா இருந்தால் நாங்கள் முத்தம் கொடுப்பதில் பிரச்சனை இல்லை, நோன்பு அதை முறிக்க மாட்டாது. எனவே அவருக்கு உறுதியாக தெரியுமா இருந்தால் தன்னை கட்டிப்படுத்தி கொள்ளக்கூடிய ஆற்றல் அவருக்கு இல்லை, நான் முத்தத்தில் ஆரம்பித்தால் அடுத்த கட்டங்களுக்கு சென்று நோன்பை முறித்து கொள்ளக்கூடிய கட்டத்தை போய் சேர்ந்துவிடுவேன் என்றவர் அறிவாராக இருந்தால் அப்படிப்பட்ட ஒருவர் முத்தம் கொடுப்பது ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது. அது போன்ற விஷயங்கள் ஈடுபடும் ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அதே போன்ற ஒருவர் தன்னுடைய இந்திரியத்தை வெளிப்படுத்தினால்தான் அவருக்கு நோன்பு முறிவடைந்திருக்கின்றது. சில நேரங்களில் ஹராமான சில பார்வைகள் பார்த்ததன் காரணமாக அல்ல ஹராமான சில சிந்தனைகள் அல்ல இச்சை சம்பந்தப்பட்ட சில சிந்தனைகள் வந்ததின் காரணமாக ஹலாலான மனைவியுடன் சரி அவர் இப்படிப்பட்ட சில முன்னோடியான சில விஷயம் ஈடுபட்டதின் காரணமாக அந்த ஆசையின் ஆரம்ப கட்டத்திலே வெளிப்படக்கூடிய மதி என்று சொல்லப்படக்கூடிய மதன நீர் அது வெளியாகுமா இருந்தால் அதன் மூலமாக நோன்பு முறிய மாட்டாது. இந்திரியம் வெளியானால் தான் நோன்பு முறியும். அதுக்கு மாற்றமாக இந்த மதன நீர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நீர் வெளியானத்தினால் நோன்பு முறிய மாட்டாது. ஆனால் இவற்றையெல்லாம் தவிர்த்து கொள்வதுதான் சிறந்தது. நோன்பு என்ற வகையில் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் இதை தவிர்த்து கொள்வது சிறந்தது. இப்படி நடந்து விடுமா இருந்தால் அதன் மூலமாக நோன்பு முறிய மாட்டான் என்பதை தான் நான் குறிப்பிடுகின்றேன். எனவே இப்போ இந்த மத நீர்கள் மூலமாகவும் நோன்பு முறிவடைய மாட்டாது. உறவுகள் மூலமாக நோன்பு கணவனுடைய நோன்பு முறிவடைவதன் போதென்று அதே போன்று மனைவியும் அதுக்கு உடம்பட்டு அவரும் அது மன விருப்பத்துடன் அந்த உறவில் ஈடுபடுவாராய்ந்தால் மனைவியின் நோன்பும் முறிவடைந்திருக்கின்றது. ஏனே இருவரும் தான் கஃபாரா கொடுப்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு தன்னுடைய மனைவியை பலாத்காரப்படுத்தி அவள் மறுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவருக்கு எந்த புரியும் இல்லாமல் பலாத்காரப்படுத்தி ஒருத்தர் உறவு கொள்வாராக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய நோன்பு முறிவடையும். ஆனால் மனைவி இதுக்கு எந்த வகையிலும் உடன்படவில்லை, அவருடைய விருப்பமே அங்கே காணப்படவில்லை, அவர் முற்றுமுழுதாக பலாத்காரப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்ற காரணத்தினால் அவருடைய நோன்பு முறிவடைய மாட்டாது. பலாத்காரத்தின் அடிப்படையில் வரக்கூடிய செயல்களுக்கு மார்க்கத்தில் சட்டம் வழங்கப்படுவதில்லை. என அவை மன்னிக்கப்படக்கூடியவை.
ஏனே அவளும் உடம்பட்டிருந்தால் அவளுடைய நோம்பு முறிவடையும், அவளும் கஃபாரா கொடுப்பது அந்த நோம்பு பிடிப்பதாலும் கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது. இதே போன்று தான் நாங்கள் இந்திரியம் வெளியாகக்கூடிய விஷயத்தை பொறுத்தவரையிலே ஒருவருக்கு தூக்கத்தில் அங்கே இந்திரியம் வெளியாகுமா இருந்தால் அவருடைய நோம்பு முறிவடைய மாட்டாது. எங்களுடைய செயல்களின் மூலமாக இந்திரியம் வெளியாகுமா இருந்தால் அதனால் தான் நோம்பு முறிவடையுமே தவிர அவர்கள் இயல்பாக அமைப்பில் தூக்கத்திலே இயல்பாக இந்திரியம் வெளியாகுமா இருந்தால் அதன் மூலமாக மாட நோம்பு முறிவடைய மாட்டாது. இதுதான் இரண்டாவது நோம்பு முறிக்கக்கூடிய அம்சம். நோம்பு முறிக்கக்கூடிய காரியங்களில் மூணாவது சாப்பிடுவது, குடிப்பது. நாங்கள் எதை புஷிப்பது மூலமாக அல்லது நாங்கள் எதை சாப்பிடுவது மூலமாக நாங்கள் நோம்பை முறித்தவரெல்லாம் மாறி விடுகின்றோம். இந்த சாப்பிடுதல் என்பது அதுக்கு வரையறை செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் சாப்பிடுவது, குடிப்பது இதில் வரையறை நாங்கள் வழங்கிக் கொள்வோமா இருந்தால் அதிலிருந்து நாங்கள் நிறைய செய்ய புரிஞ்சு கொள்ளலாம். சாப்பிடுவது என்பது அதுக்கு வரையறை சொல்வார்கள், எங்களுடைய தொண்டையினூடாக திண்மமான ஒரு பொருள் எங்களுடைய இறைப்பைக்கு சென்றடையுமா இருந்தால் அல்லது எங்களுடைய தொண்டை கூடி அந்த உணவுக்குள்ளே தாண்டி செல்லுமா இருந்தால் அதுதான் சாப்பிடுதல். அதே போன்று திரவமான ஒரு பொருள் தொண்டையினூடாக அங்கே தொண்டைக்குழியை தாண்டி அங்கே உணவுக்குள்ளே தாண்டி செல்வமா இருந்தால் இதுதான் நாங்கள் குடித்தல் என்று சொல்கின்றோம். ஏனே இது தான் சாப்பிடுதல் குடித்தல் என்ற வரையறை. இந்த வரையறை நாங்கள் வழங்கிக் கொள்வோமா இருந்தால் இதிலிருந்து நாங்கள் நிறைய செய்தியில் நாங்கள் தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். ஏனே சிலர் சொல்வார்கள், நாங்கள் எங்களோட உடம்புல காணப்படக்கூடிய திறக்கப்பட்ட துவாரங்களினூடாக எந்த திறக்கப்பட்ட துவாரத்தினூடாக ஏதாவது பொருள் சென்றாலும் கூட அது நோம்பை முறிக்கும் என்று சொல்வார்கள். உதாரணமாக எங்களோட பின்துவாரத்தினூடாக நாங்கள் மலசலம் கழிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் துப்புரட்சிய சந்தர்ப்பத்தில் விரல் தான் உள்ளுக்கு சென்றாலும் கூட அதை நோம்பை முறிக்கும் கூடிய காரியமாக சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அல்ல இன்னும் எத்தனையோ சந்தர்ப்பத்தில் குளிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சில நேரங்களில் எங்களோட பின்துவாரத்தினூடாக உள்ளே தண்ணீர் சென்று விடுமா இருந்தால் அதையும் நோம்பு முறிக்கக்கூடிய காரியமாக சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அதுக்கு ஆதாரமாக சொல்வார்கள், சாப்பிடுவது குடிப்பது போன்று தொண்டை குடினால் செல்வது போன்று இங்கே உள்ளே செல்கின்றது. எனவே இது சாப்பிடுதல் குடித்தல் என்ற வரையறைக்கு அறவே உட்பட மாட்டாது. எனவே சாப்பிடுவது அல்லது அதில் நாங்கள் உணவுப் பொருட்களை ஏதாவது வழியில் சேர்ப்போமா இருந்தால் அப்பையும் நோம்பு முறிவடையும். அது உணவுப் பொருளை செய்திருக்கின்றார். எனவே வாயினூடாக நாங்கள் உள்ளே செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது உணவுப் பொருள் நாங்கள் உள்ளே செலுத்தினாலும் சரி, அல்ல உணவுப் பொருளை எல்லாம் வெறும் கல்லைத்தான் விழுங்கினாலும் கூட அல்ல வேறு மண்ணைத்தான் விழுங்கினாலும் கூட அது வாயினூடாக உள்ளே சென்றது என்றதினால் அது உணவு சாப்பிட்டதாக கருதப்படுகின்றது. அதோட நோம்பு முறிவடைந்து இருக்கின்றது. அதே போன்று பானங்கள் நாங்கள் அருந்தும் இதே மாதிரி தான். நாங்கள் குடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் உடனே நாங்கள் தொண்டை வழியினூடாக ஏதாவது செல்லுமாயிருந்தால் அங்கே எங்களோட நோம்பு முறிவடைந்து இருக்கின்றது. இதற்கு மாற்றமாக எங்களுடைய துவாரங்கள் உடம்புல நிறைய காணப்படுகின்றன. அவற்றினூடாக நாங்கள் பெரும்பாலும் மருந்தல் போன்ற நாங்கள் செலுத்தலாம், அல்ல ஏதாச்சும் தண்ணியை போன்ற செல்லலாம். அவற்றின் மூலமாக நோம்பு முறியுமா நாங்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இதில் மூக்கு துவாரத்தினூடாக ஏதாவது உள்ளே செல்லுமா இருந்தால் நோம்பு முறிவடையும். என்றால் மூக்கு துவாரம் நேரடியாக தொண்டையுடன் சம்பந்தப்படக்கூடிய உண்டு. அங்கே மூக்கு துவாரத்தினூடாக தொண்டை குழிக்கு வாரத்துக்கு அங்கே வழி இருக்கின்றது. அதனால் தான் நாங்கள் பார்க்கலாம், நிறைய நோயாளிகளாக உள்ளவர்களுக்கு வாயால் சாப்பிட முடியுமா இருந்தால் அவர்களுக்கு மூக்கினால் பட்டை போட்டு அதை தொண்டையில் எடுத்து தான் இறைப்பைக்கு எழுப்பார்கள். ஏனே மூக்குக்கும் தொண்டைக்கும் நேரடியாக தொடர்பு இருக்கின்றது. மூக்கில் வைக்கக்கூடிய சளியை நாங்கள் கூடுதலாக உறிஞ்சக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது தொண்டையில் இறங்கி விடுகின்றது. ஏனே அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட உதுவுடைய சந்தர்ப்பத்தில் ரசூலா சொன்னாங்க, நீங்கள் வாயு கொப்பளிக்க வேணும், அதே போல் நாசிக்கு தண்ணி செலுத்த வேணும், அந்த ரெண்டுலேயும் கொஞ்சம் மிகைப்பு செஞ்சு சொல்லுங்க, கொஞ்சம் கூடுதலாகவே சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க, இல்லை அந்த கூன சாயமன், நீங்கள் நோம்பாளியாக இருந்தாலே தவிர. ஏன்னா நாங்கள் மூக்குக்கு தண்ணி செலுத்த வேணும், கொஞ்சம் கூடுதலாக உறிஞ்ச வேணும். ஆனால் ரசூலா சொன்னால் நோம்பாளியாக இருந்தால் உறிஞ்சிடாதீங்க. அப்போ நோம்பாளியாக இருந்தால் கொஞ்சம் கூட உறிஞ்சக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒசக இழுத்துட்டா தொண்டையால் இறைப்பைக்கு இறங்கலாம். ஏனே அப்போ நோம்பை முறித்து விடுகின்றது. ஏனே மூக்குக்கு நாங்கள் மருந்து ஊற்றுவோமா இருந்தால் அல்ல மூக்கினூடாக ஏதாவது நாங்கள் திரவங்களை உள்ளே செலுத்துவோமா இருந்தால் அது நோம்பை முறியும். இந்த மூக்கை தவிர்ந்த ஏனைய துவாரங்களினூடாக நாங்கள் மருந்து நாங்கள் ஊற்றுவது மூலமாக அல்லது நாங்கள் திரவங்களை உள்ளே செலுத்துவது மூலமாக நோம்பு முறிய மாட்டார். எனவே குறிப்பாக கண்ணை பொறுத்தவரையில் எல்லோருமே சொல்லியிருக்கின்றார்கள், அது எல்லா ஷாஃபி மதபில் கூட தான் சொல்லியிருக்கின்றார்கள், கண்ணுக்கு மருந்து ஊற்றுவதனால் நோம்பு முறிய மாட்டாது. எனவே அவர்கள் சொல்ல கண்ணுக்கும் இறைப்பைக்கும் தொடர்பில் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று ஆனால் காதுக்கு நோம்ப மருந்து ஊற்றினால் நோம்பு முறியும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதே காரணத்தை நாங்கள் சொல்லுவோம், காதுக்கு நோம்பு மருந்து ஊற்றினால் நோம்பு முறிய மாட்டாது என்றால் காதுக்கும் இறைப்பைக்கும் தொடர்பில்லை. ஏன்னா காது முழுமையாக மறைக்கப்பட்டிருக்கின்றது, காதுக்கு முன்னால் காதில் சுவர் இருக்கின்றது, அதுக்கு பின்னால் தாண்டி எதையும் அங்கே செல்ல முடியாது. ஏன்னா காதினூடாக எதை செலுத்தினாலும் இறைப்பைக்கு செல்வதில்லை. ஆனால் அது காதில் ஊற்றக்கூடிய மருந்து சாப்பிட்டதாக அல்ல குடித்ததாக கருதப்பட மாட்டாது. அதே போன்ற எமது பின்துவாரத்தினூடாக அல்ல முன்துவாரத்தினூடாக ஏதாவது பொருட்களில் சொல்லுமா இருந்தால் அது நோம்பை முறித்ததாக கருதப்பட மாட்டாது, நோம்பு முறிக்க மாட்டாது.
இன்னும் பல அம்சங்கள் காணப்படுகின்றன. அதை நோன்பு முறிக்கக்கூடிய அம்சங்களாக பலர் கருதி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நோன்பு முறிக்க மாட்டார். நாங்கள் சொன்னோம், இந்த வாயினூடாக இறைப்பைக்கு சென்றடையக்கூடிய தான் சாப்பிடுதல் அல்லது அந்த வழியாக செல்வத்தான் நாங்கள் குடித்தல் நாங்கள் சொன்னோம். அந்த அடிப்படையில் இன்ஜெக்ஷன்களின் மூலமாக மருந்து செலுத்தப்படுமா இருந்தால் அது நரம்பினூடாக மருந்தாக செலுத்தப்படக்கூடியது, அது நோம்பு முறிக்க மாட்டார். சேலையங்கள் வைத்தால் நோம்பு முறியுமான்னு கேட்பார்கள். சேலையங்கள் மூலமாக எதை உள்ளே செலுத்தப்படும் நாங்கள் பார்க்க வேணும். சேலை மூலமாக உணவு செலுத்தப்படுமா இருந்தால் அப்போ அங்கே பசி போகின்றது, எனவே உணவு சாப்பிட்டோட சக்தி அது கிடைக்கின்றது, நோம்பு முறிக்கும். சேலையங்களின் மூலமாக மருந்து செலுத்தப்படுமா இருந்தால் அது நோம்பு முறிக்க மாட்டாது. அதே மாதிரி தான் இன்ஜெக்ஷன் மூலமாகவும் சாப்பாடுகள் செலுத்தப்படுமா இருந்தால் அது நோம்பு முறிக்கும். மருந்துகள் செலுத்தப்படுமா இருந்தால் நோம்பு முறிக்க மாட்டாது. இதே போன்று நாங்கள் கண்ணுக்கு சுருமா போட்டது மூலமாக நோம்பு முறிய மாட்டாது. அதே போன்று நாங்கள் பட்பசைகள் போன்று பாய்க்க முடியுமா என்று கேட்பார்கள். நிறைய சிக்னல் போட்டு நாங்கள் பல்வழி சேர்க்கலாமா என்று கேட்டால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் சிக்னல் பட்பசை கலந்த உமிழ் நீரை நாங்கள் விழுங்கக்கூடாது. நாங்கள் சாப்பிடுவதை குடித்தது மூலமாக நோம்பு முறியும். நாங்கள் வாயில் இருக்கக்கூடிய உமிழ்நீர் அது தவிர்க்க முடியாது என்று மன்னிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த உமிழ்நீரை நாங்கள் விழுங்குவது மூலமாக நோம்பு முறிய மாட்டாது. அந்த உமிழ்நீரை விழுங்குவது மூலமாக நோம்பு முறிய மாட்டாது. நாங்கள் உமிழ்நீரை சேர்த்து விளங்கினால் கூட முறிய மாட்டாது. ஆனால் அது எந்த கலப்பும் இல்லாமல் சுத்தமானதாக இருக்க வேணும். அதில் உணவுப் பொருட்கள் ஏதாவது கலந்து விடுமா இருந்தால் அல்ல பட்பசையில் போனதில் கலந்து அதை நாங்கள் விழுங்குவோமா இருந்தால் அங்கே வெளியில் உள்ள ஒரு பொருள் கலந்து தான் நாங்கள் உணவில் உள்ளே போகின்றது. எனவே அது சாப்பிட்டதாக கருதப்படுகின்றது, நோம்பை அது முறித்து விடுகின்றது. எனவே பட்பசைகள் பயன்படுத்தி நாங்கள் பல் துலக்கலாம், ஆனால் எதுவும் உள்ளே செல்லக்கூடாது. அதே போன்று நோம்பு பிடித்திருக்கக்கூடிய காலப்பாதையில் பற்கள் கலட்டுறதுக்காக இன்ஜெக்ஷன் நாங்கள் அடிக்கலாமா என்று கேட்பார்கள். பல்லுக்காக வேண்டி விரைக்க வைப்பதற்கான இன்ஜெக்ஷன் அடிக்கலாம், பிரச்சனை இல்லை. அதே போன்று பல்லை கூட பிடுங்கலாம், பிரச்சனை இல்லை. பல்லை அடைக்கலாம், பிரச்சனை இல்லை. இதெல்லாம் வெளியில் நடக்கக்கூடிய வேலைகள். இதிலே பிடுங்கினது பின்னால் வரக்கூடிய இரத்தங்களை நாங்கள் துப்பிட வேணும். அது நாங்கள் அதை உள்ளே விழுங்கிவிடாமல் பாதுகாத்து கொண்டால் எங்களுக்கு இதை செய்ய அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே பேணுதல் வகையில் ராவையில் வச்சுக்கொண்டா மிச்சம் நல்லது, ஆனால் பிரச்சனை இல்லை. எனவே இதெல்லாம் சாப்பிடக்கூடிய வகைகளாக கருதப்பட மாட்டாய். இதே போன்று சில நேரங்களில் இந்த ஆக்கள் இந்த ஆஸ்மா போன்ற நோய்களால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் அவர்கள் இங்கே இன்ஹலர்கள் பயன்படுத்த வேண்டிய தேவை எப்படிமா இருந்தென்றால் இன்ஹலரில் 2 அதாவது திரவ நிலைமையில் ஆவியாக பிடிக்கப்படக்கூடியும் இருக்கின்றன. அதுக்கு மாற்றமாக டெப்லெட்ஸில் தூளாக்கி அந்த தூளை எடுக்கப்படக்கூடியும் இருக்கின்றது. அங்கே தூள் எடுக்கப்படுமா இருந்தால் அது பெரும்பாலும் இங்கே தொண்டையினூடாக இறைப்பைக்கும் சில வாய்ப்பு இருக்கின்றது. எனவே அது நோம்பு முறித்துவிடும். அதுக்கு மாற்றமாக நாங்கள் கேஸ் பிடிப்போமா இருந்தால் அல்ல ஆவியாக பிடிக்கப்படக்கூடிய இன்ஹலர்கள் அது மூலமாக நோம்பு முறிய மாட்டாது என்பது தான் உலமாக்களிடையே காணப்படக்கூடிய கருத்துக்களில் ஆதாரபூர்வமான கருத்தாக காணப்படுகின்றது. ஏன்னா அது சாப்பிட்ட குடித்த என்ற இடத்துல வந்து சேர மாட்டாது. அதே போன்று இன்னும் இது போன்ற பல அம்சங்கள் காணப்படுகின்றன. மக்கள் மத்தியில் அது நோம்பு முறிக்கக்கூடிய அம்சமாக நினைக்கிறார்கள், ஆனால் நோம்பு முறிக்க மாட்டார். இந்த வகையில் தொண்டை தாண்டி செல்லாத அமைப்பில் நோம்பு முறிக்க மாட்டாத வகையில் தான் ஒருத்தர் உணவை சுவைப்பாக்க வேண்டிய தேவைப்பட்டாலும் கூட அவருக்கு சுவைக்கு அனுமதி இருக்கின்றது. அதாவது உப்பு போதுமா இல்லையான்னு பார்க்க வேண்டிய தேவைப்பட்டால் நாக்கில் ருஷுவாக்கலாம். ஆனால் நாங்கள் கழுகி உமிழ்நீர் கலந்து உள்ளுக்கு போகாமல் பாதுகாத்து கொண்டால் போதுமானது. என்னை தொண்டை தாண்டி சென்றால் தான் அதை சாப்பிட்டார். எனவே வாயில் வைத்து நாக்கை வைத்து ருஷுவாக்க முடியுமா கேட்டால் நாங்கள் கூடுமனு தான் சொல்லுவோம். ஆனால் தவிர்த்து கொள்கிற நல்ல சில நேரங்களில் அதெல்லாம் கலந்த சுவை கலந்த உமிழ்நீரெல்லாம் உள்ளுக்கு போய்விடுமா இருந்தால் நோம்பு முறிந்து விடலாம். என்னை நேரடியாக சுவைத்து பார்த்தல் என்பது நோம்பு முறிக்க மாட்டாது. அதுக்கு மாற்றமாக ஏதோ அந்த சுவைகள் கலந்த அந்த உமிழ்நீர் உள்ளே விழுங்கிப்படுமா இருந்தால் அதன் மூலமாக நோம்பு முறிவு தருகின்றது. இதே போன்று தான் எங்களோட காரல் கட்டிகள், இந்த காரல் கட்டிகள் போன்றது அது நோம்பு முறிக்குமா கேட்டா அதுவும் நோம்பு முறிக்க மாட்டாது என்பது தான் ஆதாரபூர்வமான கருத்து. ஏன்னா அது எங்கள் உடம்புலேருந்து வரக்கூடிய உமிழ்நீர் போன்ற ஒன்று அதை நாங்கள் விழுங்கி கொள்ளக்கூடாது, அதனால் ஆரோக்கியத்துக்கு சரி வர மாட்டாது. அந்த வகையில் அதை நாங்கள் கூட சொல்லுவோம். அருவறுப்பான பொருட்கள் அதை நாங்கள் உடம்புள்ள சேர்க்கக்கூடாது, அதை நாங்கள் வெளியே தான் நாங்கள் வீசிட வேண்டும். ஏன்னா அது அந்த வகையில் நாங்கள் துப்பிட வேண்டும், அது வேறு. ஆனால் அதை செய்ததனால் நோம்பு முறியுமான்னு கேட்டால் நோம்பு முறிய மாட்டாது என்பது தான் ஆதாரபூர்வமான கருத்து. அடுத்ததாக நோம்பை முறிக்கக்கூடிய காரியங்களில் இன்னொன்று தான் நாங்கள் வேண்டுமென்றே வாந்தி எடுத்தல், வாந்தியை வரவழைத்து எடுத்தல். வாந்தியை வரவழைத்து நாங்கள் எடுப்போமா இருந்தால் அதன் மூலமாக நோம்பு முறிவடைந்திருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஹதீஸில், மன் தராஹுல் கய்யு ஃபலா கதா அலைஹி,
யாருக்காவது வாந்தி அவரை மீறி வருமாயிருந்தால் அஜீரணங்கள் போன நோய்கள் இருந்து அல்ல வேறு ஏதாவது நோய்களுக்காக வேண்டி அவருக்கு கடுமையான காய்ச்சல் அல்ல அஜீரணங்கள் அல்ல இது போன்ற பல நோய்களுக்காண்டி வாந்தி வரலாம். அப்படி அவரை மீறி வாந்தி வருமாயிருந்தால் அவர் கதா செய்ய வேண்டிய தேவையில்லை. ஒமன் இஸ்தகாஃபல் யக்தி, யார் வேணுமென்றே வாந்தி எடுத்துக்கொள்கின்றாரோ அவராக வரவழைத்து வாந்தி எடுப்பாராக இருந்தால் ஏதாவது பொருட்களை முகந்தோ அல்லது வாயில் விரலை போட்டோ ஏதோ செய்து வாந்தியை வரவழைப்பாராக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் கதா செய்ய வேணும் என்ற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றார்கள். எனவே வாந்தி மூலமாக அவருக்கு நோன்பு முறிவடைந்திருக்கின்றது. இதே போன்று தான் பல அறிஞர்களோட கருத்து, அதாவது நாங்கள் அதிகமான இந்த இரத்தத்தை உடம்பிலிருந்து வெளியேற்றுவோமா இருந்தால் அன்றைய காலப்போயில் ஹிஜாமத் என்று சொல்லக்கூடிய ஒரு முறை காணப்பட்டது. இந்த ஹிஜாமத் என்று சொல்லக்கூடிய முறையினூடாக நோன்பு முறியுமா என்கிற விஷயத்தில் மிக கடுமையான கருத்து வேட்டம் இருக்கின்றது. இதில் ஹதீஸ்கள் பலமாறி காணப்படுகின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களே, புகாரி முஸ்லிமான ஹதீஸ்களே, ஹிஜாமத் செய்வாராக இருந்தால் அவர் ஹிஜாமத் செஞ்சவர் செஞ்சு விட்டு 2 பேர் நோன்பு முறியும் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ்கள் காணப்படுகின்றன. இன்னும் சில சந்தர்ப்பத்தில் இப்னு அப்பாஸ் அறியக்கூடிய ஒரு ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோம்பாளியாக இருந்து கொண்டு ஹிஜாமத் செஞ்சான்னு ஒரு ஹதீஸ் இருக்கின்றது. இப்படி முரண்பட்ட ஹதீஸ்கள் அங்கே காணப்படுகின்றன. இந்த ஹதீஸ்களில் எது ஆதாரபூர்வமானவை என்பதை விஷயத்தில் சர்ச்சை இருக்கின்றது. பல ஹதீஸ் துறை சார்ந்த அறிஞர்கள் இந்த ஹிஜாமத் என்று சொல்லக்கூடிய உடம்பிலிருந்து அதிக இரத்தத்தை வெளியேற்றுவது மூலமாக நோம்பு முறியும் என்ற கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அந்த கருத்தின்படிக்கு அது ஓரளவு பலமான கருத்து ஹதீஸின் அடிப்படையில் அந்த கருத்தின்படிக்கு நாங்கள் உடம்பிலிருந்து அதிகமான இரத்தங்களை வெளியேற்றுவோமா இருந்தால் நோம்பு முறிவடைகின்றது. எனவே ரத்தம் கொடுக்க நாங்கள் யாருக்காவது டொனேஷன் இரத்த தானம் செய்வோமா இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் அதிகமான இரத்தம் உடம்பிலிருந்து வெளியேற்றப்படுகின்றது. அதன் மூலமாக நோம்பு முறிவடையும். மாற்றமாக நாங்கள் இரத்த பரிசோதனைகளுக்காக வேண்டி, நாங்கள் மெடிக்கல் டெஸ்ட்டுகளுக்காக வேண்டி, இரத்த பரிசோதனைகளுக்காக வேண்டி கொஞ்சம் இரத்தத்தை நாங்கள் வழங்குவோமா இருந்தால் அதன் மூலமாக நோம்பு முறிவடைய மாட்டாது. எனவே நாங்கள் சீனி டெஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டியோ அல்ல கொலஸ்ட்ரால் அல்ல வேறு ஏதாவது டெஸ்ட்டுகளுக்காக நோம்பில் டெஸ்ட்டில் எடுக்கிறதுக்காக வேண்டி உடம்பிலிருந்து சீராள இரத்தத்தை கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படுமா இருந்தால் அது மூலமாக நோம்பு முறிய மாட்டாது என்பது தான் ஆதாரபூர்வமான கருத்து. இன்னும் அடுத்து வரக்கூடிய இன்னும் பல அம்சங்கள் காணப்படுகின்றன. அவற்றை நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி சொல்வோம். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்க. இதுவரை சொல்லப்பட்ட செய்திகளில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமா இருந்தால் கேட்டு தெளிவுபட்டுக்கொள்ளுங்க. ஒருவருக்கு இக்கட்ட கட்டம் வருமா இருந்தால் உயிருக்கான போராடக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லது அவசரமான ஒரு ஆப்ரேஷன் செய்ய வேண்டி இருக்கின்றது, அவருக்காக இரத்த தானம் செய்ய வேண்டிய தேவை வருகின்றது. இப்போ நோன்பு இல்லாதவர்கள் யாரும் அப்படி இல்லை, நாங்கள் தான் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுமா இருந்தால் எங்களுக்கு அதை நோன்பை இரத்தத்தை கொடுக்கலாம், ஆனால் நோன்பை கதா செய்ய வேணும். இப்படி இக்கட்டு இல்லாமல் நாங்கள் இரத்தத்தை கொடுத்தோம்னா எங்களுக்கு பாவம் கிடைக்கும், கதான் செய்யணும். ஒரு இக்கட்டான சந்தர்ப்பம் ஏற்பட்டு நோன்பை நாங்கள் அப்படி ஒரு கட்டம் வருமா இருந்தால் இப்படி எதை போல சொன்னால் இப்போ எங்களுக்கு தான் நாங்கள் சாப்பிட குடித்தால் எங்களுக்கு நோன்பு முறிக்கும். நோய்வாய்ப்பட்ட ஒரு இக்கட்டான சந்தம் ஏற்பட்டால் எங்களுக்கு மருந்து குடிக்கலாம், மருந்து குடித்தா நடக்கும், நோன்பு முறியும். ஏன்னா நோன்பை கதாச்சியும் நாங்கள் நோன்பு விட்டது பாவம் இல்லை. அதே மாதிரி ஒரு இக்கட்டான சந்தர்ப்பம் ஏற்பட்டு ரத்தம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வருமா இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் ரத்தம் கொடுத்தது பாவம் இல்லை, ஆனால் நோன்பை கதா செய்யணும். உங்களோட துண்டுகளை பேர்கள் எழுதித்தாங்க. நாலாந்தம் இப்படி நாங்கள் 2 கேள்வி கேட்போம், பரிசு தருவோம் இன்ஷா அல்லாஹ். பலர் பதிச்சோன்னா அதிர்ஷ்ட சீட்டிருப்பு மூலம் அதிர்ஷ்டசாலி தெரிவு செய்வோம். இந்த நிகழ்ச்சி முடிவடையும் தான் கொண்டு வரோம். இங்கே அது சர்ச்சையக்கூடிய ஒரு விஷயமே அல்ல. சிலர் தேவையில்லாம போட சர்ச்சைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஏண்டா எங்கள்ட நோக்கமானாண்டா ஃபஜ்ரிலிருந்து நோன்பை மாறி பறைக்கும் உள்ள ஒரு காலப்போதி வந்து நாங்கள் மனசில் நீத்து வைக்கிற நாளேசனா அந்த நேரத்தை தான். அதை நீங்கள் நாளே நேற்று வச்சாலும் பிரச்சனை, இன்றைய நீத்து வச்சாலும் பிரச்சனை இல்லை. அது ஏன்னா அது மொழிபெயர்ப்பில் நீங்கள் எப்படி சொன்னாலும் பிரச்சனை இல்லை. எங்கள்ட மனசில் நோக்கமான நாளேன்றது மூலம் நாங்கள் எதை நாடுறோம். நாங்கள் சஹாருக்கு ஒலிம்பியத்தவர் நாளைக்கு நான் நீத்தி வைக்கிறேன், நான் பிடிக்கிறேன் நீத்தி வச்சிருந்தா அவர் எதை நாடுறாரு,
இன்றைக்கு சஹாருக்கு கிளம்பி 4 மணிக்கு நீத்தி வச்ச ஒருவர் அவர் இந்த புதன்கிழமை நீத்தி நோம்பு பிடிக்கிறார், நீத்தி வைக்கிறார். வந்து அவரோட மனசில் வந்து புதன்கிழமை தான், நாளை என்ன தான் அவர் வியாழக்கிழமை நினைக்கல. வந்து ஏன்னா அது பிரச்சனை இல்லை, ஒரு செய்தி சர்ச்சைக்குள்ள செய்தி எல்லாம் சில சர்ச்சைப்படுத்துகின்றார்கள். ஹைர், இன்ஷா அல்லாஹ் அடுத்த செய்திகளை நாங்கள் நாளைக்கு சொல்வோம். இது போன்ற நிகழ்ச்சியை கலந்து பயன்பெற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த